கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 22:43, Matthew 22:43. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள அவமானப்படுத்த விரும்பாம அவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துவினுடைய ஒரு தெய்வீக அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்க தாவீது பரிசுத்த ஆவியினால் பேசினார் என்று சொல்லி வேத வசனம் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது என்பதையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, அப்படியானால் என்ன? இப்ப அவர் ஒரு போதகர் போல அவங்களுக்கு சொல்றாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது, தெளிவா பேசுறாரு, வேத வசனத்தை கொடுக்கிறாரு, அதே சமயத்துல அதுல உள்ள உள்ளான அர்த்தத்தை காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அப்படியானால் அவங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ரொம்ப அழகா நேர்த்தியா அவங்களுடைய புரிதல் முழுமையாக இல்ல, அவங்களுக்கு முழுமையான வெளிப்பாடு இல்ல என்று சொல்லக்கூடியதாக அவர் வேத வசனத்தை காட்டக்கூடியதாக, தாவீது பரிசுத்த ஆவியினாலே, தாவீது எப்படி பேசினாரு? பரிசுத்த ஆவியினால பேசினாரு. அப்ப வேத வசனம் என்ன? பரிசுத்த ஆவியின் மூலமாய் உண்டானது. அது மாத்திரமல்ல, வேத வசனம் எது? பரிசுத்த தேவனுடைய அதிகாரம் பெற்றது. ஏன்னா 110வது சங்கீதம் எதுல இருந்து வந்தது? தேவன்கிட்ட இருந்து வந்தது. ஏன்னா தாவீது கற்பனையில பேசல, இல்ல ஒரு கவிதையா பேசல, இல்ல ஒரு அரசியல் சம்பந்தமா பேசல. அவர் எதுல பேசினாரு? ஆவியில பேசினாரு. ஏன்னா 2 சாமுவேல் 23:2 சொல்லும் போது என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் 2 பேதுரு 1:21 பேதுரு எழுதும்போது என்ன சொல்றாரு? தேவ மனுஷர்கள் எல்லாருமே என்ன? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று, எப்படி தாவீது எப்படி தன்னுடைய குமாரனை ஆண்டவர், அடோனாய் என்று சொல்லக்கூடியது? அடோனாய் என்ன? அவர் என்ன? ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய என்னை ஆண்டவர்னு எப்பயுமே சொல்றது இல்ல. இப்ப தாவீது எப்படி என்ன தன்னுடைய பிள்ளைய பார்த்து ஆண்டவர்னு சொல்ல முடியும்? அப்படின்னா இந்த கிறிஸ்து இல்ல, இந்த மேசியா யாரு? அவர் தெய்வீக தன்மை பெற்றவர், அவர் நித்திய காலத்துக்குள்ளவர், அவர் தாவீதை காட்டிலும் மேலானவர், அவரு மாம்சத்துல வந்த தேவன் என்று காட்டும் விதமாக இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தான் யார் என்கிற அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக இங்க சங்கீதத்திலிருந்து எப்படி அவரை ஆண்டவர் என்று தாவீது சொல்ல முடியும்? இங்க 110வது சங்கீதம் 1வது வசனத்தை தான் சொல்றாரு. அங்க சங்கீதத்துல தாவீது பேசுறாரு, ஆனா பரிசுத்த ஆவியானவர் மூலமா பேசுறாரு. அவர் மேசியாவை பத்தி பேசுறாரு, என் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அதைத்தான் இங்க வெளிப்படுத்துகிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அத இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல தாவீது பாடின அந்த சங்கீதமும் பரிசுத்த ஆவியினாலதான் பண்ணாரு. அப்ப என்னன்னா, நம்ம முதலாவது நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும், வேத வசனம் மனுஷன்ட்ட இருந்து வரல, மனிதனுடைய சுய தோற்றத்தினால் வரல. அது எதுல வந்தது? அது தேவன்ட்ட இருந்து வந்தது. நான் எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அடிக்கடி உபயோகப்படுத்துவேன். நிறைய பேர் என்ற ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, அண்ணே நீங்க எதுக்கு ஆண்டவர் ஆண்டவர் சொல்றீங்கன்னு. அடோனாய் என்று சொல்லக்கூடிய பதத்திற்கு அர்த்தம் தான் ஆண்டவர், லார்ட் என்று சொல்லக்கூடியது. அதாவது என்னை ஆளுகிறவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். ஆண்டவர்னா என்ன? என்னை ஆளுகிறவர். அதனாலதான் நான் இந்த ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் அடிக்க ஒரு முறை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்ப தாவீது வரப்போகிற ரட்சகரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அப்போ வரப்போகிற ரட்சகர் யாரு? தாவீதுக்கு குமாரன், தாவீதுக்கும் ஆண்டவர். என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? அப்போ
எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, வேத வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த வேத வசனம் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது. இந்த வேத வசனங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர்தான் முழுவதும் மனிதன், அவர்தான் முழுவதும் தேவன். அதனால நீங்க கிறிஸ்து யார் என்கிற புரிதல் உங்களுக்கு இந்த வேத வசனத்திலிருந்து உண்டாகட்டும், வேற எதிலிருந்து வேண்டாம். அதனால எனக்கு அருமையானவர்களே, அவருடைய மனிதத்தன்மையும் தெய்வீகத்தன்மையும் உணர்ந்தவர்களாய் புரிந்தவர்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவராக. வல்லபிதாவே, இதோ அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இரட்சகர் தாவீதுக்கு குமாரன், ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர். அதை தாவீதே ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால தேவனை குறித்த ஒரு முழுமையான எண்ணத்தோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.